கெட்டுப்போன சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவீங்களா? கண்டிப்பா நம்ம சாப்பிட மாட்டோம். எவ்வளோ பசியா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேணான்னு தான் சொல்லுவோம். ஆனா, நமக்கே தெரியாம ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, அத சாப்பிட்டுட்டு இருக்கோம். எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நெயில் வளர்க்குற ஹேபிட்ஸ் இருக்கு. அது இன்னைக்கு இருக்கிற நியூ ஜெனரேஷன் எல்லாருமே ரைட் ஹேண்ட் அதே மாரி லெஃப்ட் ஹேண்ட் 2லயுமே நெயில் ரொம்பவே வளர்த்தி அழகா நெயில் பாலிஷ் போட்டுற ஹேபிட்ஸ் அதிகமா இருக்கு. அதே மாரி ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ரொம்ப டென்ஷனா இருப்பீங்க. ரொம்ப பதட்டமா இருக்கும், ரொம்ப கோபமா இருக்கும். அந்த டைம்ல நெயில் கடிக்கிற ஹேபிட்ஸ் இருக்கு. இவங்க 2 பேருக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம்ல ரைட் ஹேண்ட்ல, அப்போ உங்களுக்கு நெயில நம்ம ப்ராப்பரா கிளீன் பண்ண மாட்டோம். நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டோட சின்ன சின்ன ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் நம்மளோட நெயில்ல பாத்தீங்கன்னா உள்ள போய் செடிமெண்டேஷனா ஃபார்ம் ஆயிருக்கும். அதை நம்ம வெளியில நம்ம நீட்டா கிளீன் பண்றோம். பட் இன்னர் நெயில்ல நம்ம எவ்வளவுதான் நம்ம கிளீன் பண்ணனாலும் ப்ராப்பரா கிளீன் ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நார்மல் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நம்ம ஃபுட் எடுக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன்ங்கிறது நம்மளோட உணவு குழாயில போயிட்டு கண்டிப்பா நமக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தயவு பண்ணி இந்த நெயில் கடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களோ, நெயில் ரொம்பவா வளர்த்துற ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களோ நெயில ப்ராப்பரா கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.